வீட்டு எதிர்ப்பையுமே மீறி 2008ஆம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்துல 2 பேருடைய குடும்பமுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறமா ஒரு வழியா பையனுடைய அதாவது அனந்தாவுடைய பேரண்ட்ஸ் மட்டும் அவங்க 2 பேரையுமே வீட்டுல சேர்த்துக்க சம்மதிக்கிறாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷமான அனந்தா மற்றும் பாயல் சந்தோஷமா அவங்களுடைய லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு மேலும் சந்தோஷமா அமைஞ்சது பெங்களூர்ல இருக்கிற ஒரு மிக பிரபலமான ஐடி கம்பெனில இருந்து பாயலுக்கு வந்த ஆஃபர் லெட்டர். பாயல் மற்றும் அனந்தா என்னவெல்லாம் நினைச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ அது ஒண்ணா நடக்கிறத நினைச்சு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆக முடிவு செஞ்ச அவங்க நவம்பர் 15, 2010 அன்னைக்கு சவுத் பெங்களூர்ல இருக்கிற ஜேபி நகர் RBI லே அவுட்ல இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஒடிசால் இருக்கும் பொழுது அனந்தா ஒரு ஜிம் நடத்திட்டு இருந்தாரு. இப்ப பெங்களூருக்கு மூவ் ஆனதால இங்கேயுமே ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ண பிளான் பண்றாரு. சோ அவங்க 2 பேர்த்துக்குமே அவங்க நினைச்சதெல்லாமே நடந்துச்சு.